வணக்கம். ஸ்ராயனம். பெரிய சுமையை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய வண்டியானது ஒலி எழுப்பும், சத்தமிடும். அதுபோல பிராணனை விடும் பொழுது ஆன்மாவானது மூச்சு விட சிரமப்படும், மிகவும் துன்பப்படும். அந்த பிராணனானது ரொம்ப அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனானது மூச்சு விடும்போது துடிக்கும், திணறும், மூச்சு முட்டும். அப்போ மூச்சு முட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். அந்த மரணம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம்னு நாம் நினைக்காம நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே முக்திங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நாம் போகும் பொழுது மரணம் அப்படிங்கிற பயம் நமக்கு வராது. மரணத்துக்குண்டு யார் பயப்பட மாட்டாங்க? எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். இன்னும் வாழணுங்கிற எண்ணம் தான் இருக்குமே ஒழிய போய் சேரணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் சில பேர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் சில பேர்த்துக்கு. எப்படா இந்த பூமியை விட்டு போவோம், எப்படா இந்த உலகத்தை விட்டு போவோம், போதும் வாழ்ந்ததெல்லாம் போதும், இதெல்லாம் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நான் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் திருப்தியாக வாழ்ந்துட்டேன், சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் இறைவா அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் பாருங்க, உடல் நலம் சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு போகிறதுக்கு மனசே வராது. இறைவா இந்த பிராணனை எடுத்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த மனசே வராது. அதனால தான் வந்து துளசி தீர்த்தம், பால், அவங்களுக்கு பிடிச்சமானவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, உறவினர்கள் யாரெல்லாம், சொந்த பந்தமாகட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து துளசி தீர்த்தம், சில கோயில் தீர்த்தம், பால் இதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் இருக்கும் போதே நிம்மதியையும் முக்தியையும் தேடணும். நிம்மதி அப்படிங்கிறது யாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது. எனக்கு அது எத்தனை கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் ஒன்றுமே இல்லைனாலும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த ஆன்மாவானது அந்த பிராணனை விடும் பொழுது துடிக்கக்கூடிய அந்த துடிப்பானது கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. பலவாறு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துவண்டு அழுது நொந்து கண்ணீர் வடிக்கும். சில கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும், சில கண்களில் துன்ப கண்ணீர் வரும். இந்த இடத்துல இருந்து வந்தா ஆனந்த கண்ணீர், இந்த இடத்துல இருந்து வந்தா துன்ப கண்ணீர். வீடு வாசல் போனா என்ன, மாடு மனை மக்கள் போனால் என்னங்கிற மாதிரி யார் போனாலும் என்னங்கிற நினைப்பு வராம, ஐயோ நான் இந்த பூமியை விட்டு போக போறேனே, என் குழந்தையில விட்டு போறேனே, என்னுடைய உற்றார் உறவினரை விட்டு போறேனே, நான் கட்டின வீட்டை விட்டு போறேன்னு, நான் நல்ல துணிமனையில் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களோட மனசுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிடும். நிறைவேறாத இருந்த ஆசைகளை எல்லாம் அவங்க மனசுக்குள்ள அதை அப்படியே போட்டு ஒலட்டிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய காரணங்கள் இருக்கும், நிறைய வருத்தத்தோடு இருப்பாங்க, நிறைய அவங்க ஐயோ அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அது வேணும், இது வேணும், இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் வியாதியின் காரணமாக எதுவும் சாப்பிட இயலாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க, நீ எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்ட, நீ எல்லாம் அனுபவிச்சிட்ட, நீ எதையும் நினைக்காத, மற்றவர்களை வாழ்த்திட்டு போ, உன்னுடைய சந்ததிகளை நீ வாழ்த்திட்டு போ, நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அவன் உன்னுடைய குடும்பத்தை சந்ததியை காப்பாற்றும், புண்ணியமாக இருக்கும், நீ நல்லபடியாக போய் சேரு, யாருக்கும் துன்பத்தை கொடுக்காத, கஷ்டத்தை கொடுக்காத, நீ அழுந்தி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த ஆத்மாவுக்கு திருப்திப்படுத்தும் விதமாக அவங்க நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த ஆத்மாவுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த உடம்பு வேறு, ஆத்மா வேறு. அந்த உடம்பானது அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும், இன்னாரு 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 அப்படி. இப்போ அந்த ஆத்மாவானது அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருந்தாலும் அந்த உடம்பானது அதுக்கு ஒத்துழைக்காது. மனமும் ஆத்மாவும் ஆன்மாவும், உடல் வேறு ஆன்மா வேறு. இந்த பூமிக்கு வந்தப்போ நம்ம எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போகிறதும் கிடையாது. ஆனால் ஒன்று கொண்டு போகலாம் இல்லையா, புண்ணியத்தை கொண்டு போகலாம். நம்ம வேறு எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. வர்றப்போ நம்மளை பார்த்து 4 பேர் சிரிச்சிருப்பாங்க,
அதுவும் யாருன்னு தெரியாது. ஆனால் நாம் போகும்போது 4 பேர் திட்டியிருப்பாங்க, 4 பேர் அழுதுருப்பாங்க, 4 பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா போயிட்டாங்க, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம். யார் என்ன பேசுகிறாங்கன்னு அந்த உடம்புக்கு தெரியாது, ஆனால் ஆத்மாவுக்கு தெரியும். யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் பேசுனா, என்ன பேசுனா, அழுதா, சிரிச்சு, எல்லாமே அந்த ஆத்மாவுக்கு தெரியும். அதனால் வாழக்கூடிய இந்த நாம் எல்லாருமே நாட்களை தான் எண்ணிட்டு இருக்கோம், வருஷங்களை எண்ணிட்டு இருக்கோம்.